ஒழுங்கு இல்லாத அன்பு நம்மை பொறுப்பற்றவர்களாக மாற்றுகிறது. லவ் வித்வுட் டிசிப்ளின் மேக்ஸ் us irresponsible. எதை வேணாலும் செய்யலாம். ஏன் ஒழுங்கு இல்லை? இதைத்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் பேச வேண்டும். ஒழுங்கு இல்லை. ஒழுங்கு இல்லாத அன்பு நமக்கு அந்த கடுமை உணர்ச்சியை கொடுப்பதில்லை. பொறுப்பற்றவர்களாக இருக்கு. ஒழுங்கு இல்லாத அன்பின் இடத்தில் நாம் அடிபடிவதை பார்க்க முடியாது. நான் சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார். எத்தனை நேரம் நாம் சொல்கிறோம், நான் சொல்கிறேன் என்னுடைய பிள்ளை கேட்கவில்லை என்று சொல்லி. எவ்வளோ சொல்றேன் ஃபாதர், கேட்கறதில்ல. ஒழுங்கு இல்லாத அன்பு அடிபணிதலை கற்றுக் கொடுக்காது. தாவீது அரசன் ஆண்டவருக்கு அடிபணிந்தான். ஏனென்றால் ஆண்டவர் தண்டித்தார் தாவீது அரசனை. எத்தனை அளவுக்கு நான் உன்னை நம்பினேன், அரசனாக்கினேன், நீ பாவம் செய்தாய். அந்த அரச பதவி போயிற்று, அந்த அருள் போயிற்று. தாவீது அரசன் அழுகிறார். மீண்டுமாக ஆண்டவர் வந்து பற்றிக் கொள்கிறார். ஆனால் அவனை திருத்தினார். அது முக்கியம், திருத்தினார். அன்பு திருத்தும், ஒழுங்குபடுத்தும். இந்த ஒழுங்கு இல்லாத அன்பு திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குறிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் நாடுகள் நாம். திருக்குலமே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று பொது காலத்தின் 21வது ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் வல்லவராம் இறைவன் சொல்வார், எல்லா மக்கள் இனத்தாரையும் எல்லா நாடுகளிலிருந்தும் மொழி பேசுபவர்களையும் நான் ஒன்று சேர்ப்பேன், அவர்கள் ஒன்றாக என்னை துதிப்பார்கள் என்று சொல்லி. இந்த ஒரு அதிசயம்தான் ஒவ்வொரு திருபலியிலும் நிகழ்கிறது, நிகழ வேண்டும். இந்த திருபலி நாம் நம்முடைய வித்தியாசங்களை, நம்முடைய வேறுபாடுகளை மறக்கும் இடமாக இருக்கிறது. It is a place where we forget our divisions. நான் இந்த மொழி பேசுபவன், நான் இந்த ஒரு கலாச்சாரத்தை சேர்ந்தவன், நான் இப்படி நான் அப்படி, இது எதுவும் கிடையாது. நம் அனைவரையும் இன்று இந்த இடத்தில் அவர் அவருடைய பிள்ளைகளாக இணைக்கிறார். அது மட்டும்தான் நம்முடைய அடையாளம். ஆண்டவருடைய பீடத்தின் முன் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்த உணர்வோடு நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஒன்று சேர்க்கும் இறைவனை, காப்பாற்றி வழிநடத்தும் இறைவனை வணங்கி இந்த திருபலியை தொடங்குவோம். இந்த திருமலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடையாகக்கூடிய பாவங்களுக்காக மனவருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேன் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வசனங்கள் 18 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறியது, மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார், பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்களினத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு, பூல், வில்வீரர் வாழும் லூது, தூபால், யாவான், தொலைவிலுள்ள தீவு நாடுகள் அனைவற்றிற்கும் செல்வார்கள். என் நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அணைத்து மக்களினத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய களம் ஒன்றில் உணவு கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய களம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாக்கவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிறப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்படைக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலையுள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் வியரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால்மூட்டு பிசகாமல் குணமடையும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேமை நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வழியில் நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனால் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். அபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர்கள் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர்
முதன்மையாவோர் முதன்மையானோர் கடைசியாவோர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, திருபலியின் தொடக்கத்தில் சொன்னது போல நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்க்கிறார். எல்லா வேறுபாடுகளையும் தளர்த்து அவருடைய பிள்ளைகள், அது மட்டும்தான் நம்முடைய அடையாளம். நம்முடைய தந்தையான இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். ஆனால் இன்றைய இரண்டாம் வாசகம் சொல்கிறது, ஆண்டவர் யாரை அன்பு செய்கிறாரோ அவரை தண்டிக்கிறார். ஆண்டவர் யாரை அன்பு செய்கிறாரோ அவர்களை தண்டிக்கிறார். ஏன்? ஆங்கிலத்தில் இப்படியாக இல்லை, God disciplines whom he loves. தண்டிக்கிறார் என்பதை விட திருத்துகிறார் என்பதுதான் சரியான வார்த்தை. யாரை ஆண்டவர் மிகுதியாக அன்பு செய்கிறாரோ அவர்களை ஆண்டவர் திருத்துகிறார். நம்முடைய விசுவாசத்தை சீர்படுத்துகிறார், வாழ்வை சீர்படுத்துகிறார், எண்ணங்களை சீர்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் நம்மை அன்பு செய்கிறார். அதைதான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் ஆண்டவர் கேட்கிறார். பிள்ளைகளை தண்டிக்காத தந்தை இருப்பாரோ? ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்காத தந்தை இருப்பாரோ? அப்படி இருந்தால் அவர் உண்மையாக அன்பு செய்யவில்லை என்பதுதான் பொருள். நம்மை அவர் திருத்துகிறார். அப்படியானால் இன்றைய வாசகங்களின் ஆழத்திற்கு நாம் செல்லும் பொழுது, முதல் வாசகத்தில் அழகாக சொல்கிறார், அனைவரையும் நான் ஒன்று சேர்க்கிறேன். ஆண்டவர் நம்மை திருத்துகிறார். இந்த திருத்துதலுக்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் என்ன உறவு? இன்றைய வாசகங்கள் நமக்கு அதுதான் சொல்கிறது. ஆண்டவர் நற்செய்தியில் சொல்கிறார், நெருக்கமான வழியில் நீங்கள் செல்வதற்கு முயலுங்கள். அந்த வழியில் நீங்கள் செல்லும் பொழுது உங்களையே நீங்கள் வருத்தி கொண்டால் தான் செல்ல முடியும். இல்லை என்றால் நாம் அங்கு செல்ல முடியாது. இந்த ஆண்டவருடைய திருத்துதலுக்கும் ஆண்டவர் நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் நம்மை ஒழுங்குபடுத்துவதில் தான் கட்டமைக்கப்படுகிறது, கட்டி எழுப்பப்படுகிறது. Discipline builds faith. Discipline builds faith. எங்கு ஒழுங்கு இல்லையோ அங்கு விசுவாசம் இருக்காது, உண்மையான விசுவாசம் இருக்காது. நிச்சயமாக ஆண்டவர் என்னை ஒழுங்குபடுத்துகிறார் என்றால் என்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார். நாம் மீட்பின் வரலாறில் இதைத்தான் பார்க்கிறோம். யாரெல்லாம் அந்த அன்புக்கு விரோதமாக சென்றார்களோ அவர்களை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிறார், அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார். ஆதாம் ஏவாள் தவறினார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படையாமல் தவறு செய்தார்கள், பாவம் செய்தார்கள். ஆண்டவர் அவர்களை தண்டித்தார், அவர்களை அழிப்பதற்காக அல்ல. ஆண்டவர் நம்மை தண்டிப்பது நம்மை அழிக்கும் நோக்குடன் அல்ல, நம்மை வளர்க்கும் நோக்குடன். God punishes us not to destroy us but to build us up. நம்மை கட்டி எழுப்ப. ஆதாம் ஏவாளுக்கு தண்டனை இருந்தது அவர்கள் செய்த தவறுக்கு. அதை தொடர்ந்து மீட்பின் வரலாறில் நாம் அநேகரை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எத்தனை முறை தந்தையாகிய இறைவனுக்கு விரோதமாக சென்றார்கள். எப்படியெல்லாம் அந்த இறைவன் அவர்களை அன்பு செய்தார், அந்த அன்பை அவர்கள் புறக்கணித்தார்கள். 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறார் பாலைவனத்தில். God disciplined them 40 years in the desert. 40 ஆண்டுகள். அவர்கள் வாக்குத்தத்த நாட்டுக்கு செல்வதற்கு முன்பதாக 40 ஆண்டுகள் ஒழுங்குபடுத்து.
இவர்கள் ஆண்டவரை வேண்டாம் என்று வெறுத்த பொழுது அதற்கான பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், கற்றுக்கொள்ள வேண்டும். அதைதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பிள்ளையை தண்டிக்காத தந்தை இருப்பாரோ? நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் உன்னை நான் திருத்தும் இறைவனாக இருக்கிறேன், ஒழுங்குபடுத்தும் இறைவனாக இருக்கிறேன், தண்டிக்கும் இறைவனாக இருக்கிறேன். ஒழுங்குபடுத்துவார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அடிமை தடையிலிருந்து மீட்டு வருகிறார். அவர்தான் அவர்களுக்கு அரசனாக இருந்தார். அவர்தான் அரசன். அதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னது, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள், நான் உங்களுக்கு தந்தையாக அரசனாக இருப்பேன். எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் வெற்றிதான் இஸ்ரவேல் மக்களுக்கு. எகிப்தியர்கள் மீது வெற்றி, அவர்கள் போகும் பொழுது வெற்றிதான். மோசே தன்னுடைய கைகளை உயர்த்தி ஜெபித்த பொழுதெல்லாம் அவர்களுக்கு வெற்றிதான். ஏன்? அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அரசராக இருந்தார். முதல் சாமுவேல் புத்தகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், இந்த இஸ்ரவேல் மக்கள் பிற இனத்தாரை பார்க்கிறார்கள். அந்த பிற இனத்தார்களுக்கு அரசர்கள் இருக்கிறார்கள், மனித அரசர்கள், ஹியூமன் கிங்ஸ். அதை பார்த்துவிட்டு எங்களுக்கும் அரசர் தேவை என்று அவர்கள் கேட்கிறார்கள் சாமுவேலை. ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் உங்களுடைய அரசர். அவர்கள் சொல்கிறார், அல்ல அல்ல, அந்த பிற இனத்தாரை போல எங்களுக்கும் அரசர் வேண்டும், மனித அரசர். சாமுவேல் மனம் நொந்து கொள்கிறார். அப்பொழுது தந்தையாகிய இறைவன் சாமுவேலை பார்த்து சொல்வார், சாமுவேல், அவர்கள் உன்னை நிராகரிக்கவில்லை, என்னை நிராகரித்திருக்கிறார்கள். என்னை நிராகரித்திருக்கிறார்கள். நான் இவ்வளவு நாட்கள் அவர்களுடைய அரசனாக இருந்தேன், இப்பொழுது மனித அரசன் வேண்டும் என்று கேட்கிறார்கள், தருவேன். அரசனை கொடுக்கிறார். அதற்கு பிறகு அவர்களுக்கு வந்ததெல்லாம் தோல்வி, அவமானம், சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். 2 முறை பாபிலோனியர்களால், அசிரியர்களால் நாடு கடத்தப்படுகிறார்கள். They went into exile. நாடு கடத்தப்படுகிறார்கள். இறைவன் இதையெல்லாம் அனுமதிக்கிறார். அவர் அன்பு செய்த மக்கள், அவர் பாராட்டிய மக்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உன்னுடைய தலைவன் என்று உடன்படிக்கை செய்து கொண்ட இறைவன் அவர்களை தண்டிப்பதை அனுமதிக்கிறார். நாடு கடத்தப்படுகிறார்கள். வேறு அரசர்கள் இவர்கள் மேல் ஆட்சி செலுத்துகிறார்கள், அடக்குகிறார்கள், தோல்விக்கு உட்படுகிறார்கள். அவமானம் இவர்களுக்கு. 2 முறை ஆண்டவர் இதையெல்லாம் அனுமதிக்கிறார். ஏன்? நான் அரசனாக இருந்தேன், என்னை நீங்கள் வேண்டாம் என்று மனித அரசனை கேட்டீர்கள். மனித அரசன் உங்களை ஆளும் பொழுது இதுதான் உங்களுடைய நிலைமை. இதுதான் நிலைமை. உடைந்து போனார்கள். ஆண்டவர் மீண்டுமாக தேற்றுகிறார் இறைவாக்கினர்கள் வழியாக. அவர்களை தண்டித்தது அவர்களை அழிப்பதற்கு அல்ல, என்னை நீங்கள் நிராகரித்தால் உங்களுடைய நிலைமை என்ன என்பதை அவர்கள் உணர வேண்டும். உணரவில்லை என்றால் பாடம் கற்க முடியும். அவர்கள் உணர வேண்டும். இந்த இறைவனை நிராகரித்தேன், அவர் என்னை ஒழுங்குபடுத்துவதை நிராகரித்தேன், இதோ தவித்துக் கொண்டிருக்கிறேன், நாடு கடத்தப்பட்டிருக்கிறேன். 2 முறை எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டது. அவர்கள் எதில் பெருமை கொண்டார்களோ அந்த பெருமையின் அடையாளம், சின்னம் இடிக்கப்பட்டது. நாங்கள் இஸ்ரவேல் மக்கள், இறைவனின் மக்கள், அந்த அடையாளம் சிதைக்கப்பட்டது. இதையெல்லாம் அனுமோதித்தவர் யார்? ஆண்டவராகிய இறைவன். என்னை நீங்கள் பிரிந்து சென்றால் இதுதான் உங்களுக்கு நிலைமை. ஏன்? நான் உங்களுக்கு அரசனாக இருப்பேன். இவர்கள் போய் கேட்கிறார்கள், எங்களுக்கு வேறு அரசன் வேண்டும். திருத்துகிறார் ஆண்டவர், திருத்துகிறார். யாரை இறைவன் அன்பு செய்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிறார், தண்டிக்கிறார். ஏனென்றால் அந்த ஒழுங்குபடுத்துவதுதான் நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த அன்புக்கு உரியவர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். அதைத் தொடர்ந்து அரசன் தாவீதை பார்க்கிறோம். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் அந்த தாவீதுக்கு! அரச குலத்தில் பிறந்தவர் அல்ல அவர், ஆடு மேய்ச்சி நின்றவர். அவரை ஆண்டவர் அரசராக உயர்த்துகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுந்த வாழ்க்கை வாழவில்லை. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், தன்னுடைய இனத்திற்கே அரசனாக தன்னுடைய இனத்தை ஆளக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு கொடுக்கிறார். தாவீது பாவம் செய்கிறான், விபச்சாரம் செய்கிறான், கொலை செய்கிறான்.
ஆண்டவர் அவனை புறக்கணிக்கிறார், தண்டிக்கிறார். நான் உன்னை நம்பினேன், எத்தனை அளவுக்கு நான் உன்னை நம்பினேன், என்னுடைய மக்களின் அரசராக உன்னை ஆக்கும் அளவிற்கு, அபிஷேகம் படுத்தும் அளவிற்கு நான் உன்னை நம்பினேன். அவர் பாவம் செய்தார். இறைவாக்கினர் நாதன் வழியாக ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். வாழ்க்கையை மாற்றிக்கொள். தாவீது அரசன் அடிபணிந்தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய ஆலயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டு ஒரு அரசன் தன்னையே தாழ்த்தி ஆண்டவருடைய ஆலயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டு அங்கிருந்தான். ஆண்டவரே, என்னை உடைய பிரசன்னத்திலிருந்து தூரம் தள்ளி விடாதையும், உடைய தூய ஆவியானவரை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். Cast me not away from thy presence, O Lord, and take not away thy spirit from me. தாவீதின் வார்த்தை. ஆண்டவர் தாவீதை ஒழுங்குபடுத்தினார். தாவீது அடிபணிந்தார். தன்னையே தாழ்த்தி வருந்தினார். இந்த இறைவனுக்கு நான் விரோதமாக சென்றேன், இறைவனுக்கு விரோதமாக சென்றேன். அப்படியானால் இந்த ஒழுங்குபடுத்துவதில் நம்முடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிறது. ஒழுங்கு இல்லாத இடத்தில் விசுவாசம் இருக்காது. Where there is no discipline, no faith. இரண்டாவதாக, நாம் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்பு ஒழுங்குபடுத்துவதோடு இணைந்து இருக்கிறது. When you say I love someone, that love, true love, involves discipline. அதைதான் ஆண்டவர் கேட்கிறார். உடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தாத தந்தை இருப்பாரோ? அவர் உண்மையான தந்தை. அதைதான் இவ்வளவு நேரம் தியானித்தோம். இஸ்ரவேல் மக்களை ஒழுங்குபடுத்தினார், ஆதாம் ஏவாளை ஒழுங்குபடுத்தினார், தாவீது அரசனை, சவுலை ஒழுங்குபடுத்தினார் ஆண்டவர். இந்த ஒழுங்குபடுத்துவதிலும் அன்பும் எப்பொழுதும் பிரிக்கவே முடியாது. நான் ஒருவரை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அந்த அன்பு அந்த ஒழுங்குக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் இன்று விசேஷமாக பெரியவர்களுக்கு, ஞான பெற்றோர்களுக்கு ஆண்டவர் தரும் செய்தி, உன்னுடைய அன்பில் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேட்கிறார். அநேக நேரத்தில் நாம் சொல்கிறோம், நான் அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன். சில நேரத்தில் பெற்றோர் சொல்வார்கள், பிள்ளை நான் கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறேன், எல்லாம் கேட்கிறது. ஒழுங்கு இல்லாத அன்பு ஆபத்தானது. ஒழுங்கு இல்லாத அன்பு ஆபத்தானது. Love without discipline is dangerous. ஆபத்தானது. என்ன செய்யும்? அந்த அன்புதான் அவர்களை கெடுக்கும். அந்த அன்புதான் அவர்களை கெடுக்கும். அன்பு நம்மை வளர்க்க வேண்டும். கெடுப்பது அன்பு அல்ல. அன்பு ஒருபோதும் நம்மை கெடுக்காது. நம்மை கெடுத்தால் அது அன்பு அல்ல. அது அன்பு அல்ல. Love should always build. Always build. But when someone says love spoiled me, அது உண்மையான அன்பு அல்ல. என்னுடைய அன்பே என்னுடைய பிள்ளையை கெடுத்து விட்டது என்று சொன்னால் அது அன்பு அல்ல. அன்பு என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆண்டவர் சொல்கிறார், அது அன்பு அல்ல. தன்னுடைய பிள்ளையை ஒழுங்குபடுத்தாத தந்தை தாய் இருப்பாரோ என்ற கேள்வி ஆண்டவர் எழுப்புகிறார். Love without discipline spoils. ஒழுங்கு இல்லாத அன்பு நம்மை கெடுக்கும் அன்பாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஒழுங்கு இல்லாத அன்பு நம்மை பொறுப்பற்றவர்களாக மாற்றுகிறது. Love without discipline makes us irresponsible. எதை வேணாலும் செய்யலாம். ஏன்? ஒழுங்கு இல்லை. இதைத்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் பேச வேண்டும். ஒழுங்கு இல்லை. ஒழுங்கு இல்லாத அன்பு நமக்கு அந்த கடமை உணர்ச்சியை கொடுப்பதில்லை. பொறுப்பற்றவர்களாக இருக்கு. ஒழுங்கு இல்லாத அன்பின் இடத்தில் நாம் அடிபடிவதை பார்க்க முடியாது. நான் சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார். எத்தனை நேரம் நாம் சொல்கிறோம், நான் சொல்கிறேன் என்னுடைய பிள்ளை கேட்கவில்லை என்று சொல்லி. எவ்வளோ சொல்றேன் ஃபாதர், கேட்கறதில்ல.
ஒழுங்கு இல்லாத அன்பு அடிபணிதலை கற்றுக் கொடுக்காது. தாவீது அரசன் ஆண்டவருக்கு அடிபணிந்தான். ஏனென்றால் ஆண்டவர் தண்டித்தார் தாவீது அரசனை. எத்தனை அளவுக்கு நான் உன்னை நம்பினேன், அரசனாக்கினேன், நீ பாவம் செய்தாய். அந்த அரச பதவி போயிற்று, அந்த அருள் போயிற்று. இப்பொழுது தாவீது அரசன் அழுகிறார். மீண்டுமாக ஆண்டவர் வந்து பற்றிக் கொள்கிறார். ஆனால் அவனை திருத்தினார். அது முக்கியம், திருத்தினார். அன்பு திருத்தும், ஒழுங்குபடுத்தும். இந்த ஒழுங்கு இல்லாத அன்பு, யாரை நாம் அன்பு செய்கிறோமோ அவர்கள் நம்மை எதிர்த்து நிற்கும்படியாக செய்யும். Love without discipline makes a person rebellious. விரோதமா நிக்குவாங்க. சில நேரத்துல நம்ம சொல்ற, நம்ம அன்பு செய்தவங்களே தமிழ்ல இன்னும் அழகா சொல்லுவோம், வளர்த்த கடா மார்ல பாயுது. ஏன் பாயுது? ஒழுங்குபடுத்தல. நாம் அந்த ஒழுங்கு இல்லாமல் அன்பு செய்யும் பொழுது அவர்களே நம் மீது பாய்வார்கள். அப்பொழுது நாம் பரிதவிப்போம், இவ்வளவு அன்பு செய்தேனே. ஆண்டவர் சொல்வார், ஒழுங்குபடுத்தினாயா? இப்பொழுது இவ்வளவு ஆழமாக சிந்தித்த பிறகு ஆண்டவருடைய இந்த ஒழுங்குபடுத்துவதை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு என்ன ஆயிற்று? Those who rejected the discipline of God, when God disciplined them, when they rejected that discipline, what happened to them? ஆண்டவர் அவர்களை ஒழுங்குபடுத்தும் பொழுது, அவர்கள் நிராகரித்த பொழுது அவர்களுக்கு என்ன ஆயிற்று? முதல் உதாரணம் காயின். காயினை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிறார். காயினுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நல்ல உள்ளத்தோடு நீ காணிக்கை கொடுத்தால் உன்னுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்வேன், உன்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் காயின், எச்சரிக்கையாக இரு, பாவம் உன் வீட்டின் அருகில் இருக்கிறது. Sin is crouching at your door. உன்னுடைய வீட்டின் அருகில் இருக்கிறது, எச்சரிக்கையாக இரு. காயின் எச்சரிக்கையாக இருந்தானா? ஆண்டவர் இதை சொன்னதும் நாம் வாசிக்க கேட்கிறோம். தொடக்க நூலில் தன்னுடைய சகோதரன் ஆபேலை இழுத்து செல்கிறான். வா போகலாம். என்ன செய்தான்? அவனை கொலை செய்தான். ஆண்டவர் காயினை ஒழுங்குபடுத்திய பொழுது அவன் அதை கேட்கவில்லை. அதனுடைய விளைவு கொலைகாரனாக மாறுகிறான். அனைத்தையும் இழந்து ஒரு அலைமாரியாக திரிகிறான், நாடோடியாக. காயினுக்கான அரசன் சவுல், முதல் அரசன் ஆண்டவரால் அபிஷேகப்படுத்தப்பட்ட ஆண்டவருக்கு விரோதமாக செல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ போரிட்டு வரும் பொழுது எதையெல்லாம் நீ ஆக்கிரமிக்கிறாயோ அதை அழித்து விடு. Destroy what you win. ஆனால் இவன் அதை சேர்த்து வைத்துக் கொள்கிறான், சேர்த்து வைத்துக் கொள்கிறான். ஆண்டவருக்கு விரோதமான செயல். ஆண்டவர் சொல்கிறார், இது வேண்டாம். சாமுவேல் அறிவுரை சொல்கிறார், இது வேண்டாம், ஆண்டவர் சொல்வதை கேள். அரசன் சவுல் கேட்பதில்லை. போரில் தோற்று விடுகிறான். ஆண்டவர் அவனை நிராகரித்து விடுகிறார் அரசனாக. ஆண்டவர் நிராகரித்ததால் தோல்வி. தோற்ற பிறகு அவமானம். யாருக்கு தெரியும் அரசன் சவுல் எப்படி இறந்தான் என்று? யாருக்காவது தெரியுமா அரசன் சவுல்? How did King Saul die? ஆண்டவர் ஒழுங்குபடுத்தினார். அந்த ஒழுங்குபடுத்துதலை நிராகரித்தான். தற்கொலை செய்து கொண்டான். தற்கொலை செய்து கொண்டான். அப்படிதான் அரசன் சவுல் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டே இருக்கிறார். இப்படிதான் இருக்க வேண்டும். அவர்கள் அந்த ஒழுங்கிலிருந்து தவறுகிறார்களா? தவறுகிறார்கள். புனித பேதுரு தவறினாரா? தவறினார். தோமையார் தவறினாரா? தவறினார். ஆனால் மீண்டுமாக வருகிறார்கள், மீண்டுமாக வந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த ஒழுங்கை நாம் நிராகரிக்கும் பொழுது, இது வேண்டாம் என்று புறம்பே தள்ளும் பொழுது என்ன ஆகிறது? அதுதான் யூதாசுக்கு நிகழ்ந்தது. இவர்கள் அனைவரும் வழி தவறி சென்றார்கள், மீண்டும் வந்து விட்டார்கள். ஆனால் ஒருவன் இந்த ஒழுங்குபடுத்துவதில் எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம் என்று நிராகரித்தான். அவருடைய முடிவு நமக்கு தெரியும். யூதாஸ் இஸ்காரியோத். ஆண்டவர் நம்மை ஒழுங்குபடுத்துவதை நாம் நிராகரித்தால், பேரோ மன்னன், பழைய ஏற்பாட்டில் அந்த பாரோ அரசனை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிறார்.
வேண்டாம், யார் கூட மோதின்கிறன்னு உனக்கு தெரியாது. மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் பேரோ அரசனுக்கு சொல்கிறார், அநேக அதிசயங்களை நிகழ்த்துகிறார். விட்டுவிடு என்னுடைய மக்களை, விட்டுவிடு என்னுடைய மக்களை. விடுவதே இல்லை. அவன் தன்னுடைய இதயத்தை கடினம் படித்துக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் பேச பேச அவன் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அவன் அழிந்தது மட்டுமல்ல, அவனுடைய நாடே அழிந்தது. ஆண்டவர் ஒழுங்குபடுத்திய பொழுது அவன் கேட்கவில்லை. அவன் மட்டுமல்ல, அவனுடைய நாடே அழிந்தது. எத்தனை முறை ஆண்டவர் பேரோ மன்னனை பார்த்து என்னுடைய மக்களை அனுப்பிவிடு என்று கேட்டார் மோசே வழியாக. விட்டுவிடு அவர்களை. கேட்க மாட்டார், கேட்க மாட்டார். ஆண்டவர் ஒழுங்குபடுத்ததை நிராகரித்தான். அவனுடைய முடிவு, அவன் அழிந்தது மட்டுமல்ல, அவனுடைய நாடே அழித்தார். அநேகரை நாம் பார்த்து கொண்டே போகலாம். இன்று நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அந்த அன்பில் ஒழுங்கு இருக்கிறதா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஏனென்றால் ஒழுங்கு இல்லாத அன்பு ஆபத்துக்குரியது, ஆபத்துக்குரியது. இன்று ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். அந்த அன்பு ஒருபோதும் ஆபத்துக்குரியதல்ல. ஏனென்றால் நம்மை ஒழுங்குபடுத்துகிறார், நம்மை தண்டிக்கிறார், நம்மை திருத்துகிறார். அந்த திருத்தும் அன்பிற்கு நாம் இன்று வணங்குவோம். தாவீதை திருத்தியது போல, ஆதாம் ஏவாளை திருத்தியது போல, பேதுருவை திருத்தியது போல, தோமையாரை திருத்தியது போல இந்த அன்பு நம்மை திருத்தி நாம் இப்பொழுதெல்லாம் வழி தவறுகிறோமோ மீண்டுமாக நமக்கு நல்வழியை காட்டும் அன்பாக இருக்கிறது. இந்த அன்பை சுவைப்பது மட்டுமல்ல, இதே அன்பை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் தரட்டும். அவருடைய அன்பு எப்பொழுதெல்லாம் நாம் தவறுகிறோமோ நம்மை தண்டித்து திருத்தக்கூடிய அன்பாக இருக்கட்டும். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மை உண்மையாக அன்பு செய்யும் இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர் வழியாக நம்முடைய விண்ணப்பங்களை தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். வாழ்வின் இறைவா, எமது திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், எமய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரையும் தங்கள் சொல்லாலும் செயலாலும் உம் வார்த்தைகளின் அடிச்சுவடுகளுக்கு ஏற்ப இறைமக்களை நேரிய பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான இறை அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியின் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடுகளை கடந்து அனைவரையும் சமமாக பாவித்து மக்களை ஒற்றுமையின் பாதையிலும் வளர்ச்சியின் பாதையிலும் என்றும் வழிநடத்தி செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் இறைவா, எம் இளையோர், சிறுவர் சிறுமியர் தங்கள் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவுக்கும் சமுதாயத்திற்கும் நற்பண்பு உள்ளவர்களாக வாழ்ந்து உமக்கு சான்று பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைப்பின் இறைவா, இன்றைய சூழலில் கிறிஸ்துவருக்கு எதிராக எழுப்பப்படும் பிரிவினைகள், தீவிரவாதம், வன்முறை கலாச்சாரம் இவற்றின் பிடிப்பில் இருந்து திரு அவையை காப்பாற்றி வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் அன்பும் இருக்க வேண்டும், அந்த அன்பு ஒழுங்கோடு இணைந்திருக்க வேண்டும். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். உலகில் அமைதி நிலவிட ஜெபிப்போம். எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மிடம் கேட்டுக்கொண்டிருப்பவருடைய ஜெபங்களை இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம்.
அன்பே உருவான இறைவா, நீர் எங்களை அன்பு செய்கிறீர். இந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் அந்த அன்பை விட்டு விளங்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களை தண்டித்து சீர்திருத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழக்கூடிய விசுவாசத்தை தந்திருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.